வணக்கம் மக்களை, பிக் பாஸ் சீசன் 8. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 24/7 லைவில் தர்சிகாவும் பவித்ராவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, தர்சிகாவுக்கு வந்து ஒரே ஃபீலிங்காக இருக்குது போல். எங்கள் வீட்லேயே என்னை புரிஞ்சுக்கிறல, ரொம்ப ஒரு மாதிரியாக தான் பார்க்குறாங்க. ஸோ வீட்லேயே என்னை இப்படி நடத்தாங்கன்னா நான் வேறு யார்கிட்ட போய் சொல்லுவேன். அதனால் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அப்படிங்கிறது மாதிரி தர்சிகா சொல்லிக்கிட்டு இருக்காங்க பவித்ராட்ட. ஸோ பவித்ரா சொல்கிறாங்க, சரி ஓகே விடு, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு. ஸோ தர்சிகா சொல்கிறாங்க, எங்கள் அம்மா தான் ரொம்ப கன்சோல் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆச்சு. ஸோ அவங்கள பேச வைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டேன். 15 நாள் என்கிட்ட பேசவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பேச ஸ்டார்ட் பண்ண டயத்தில் வந்து வீட்டுக்கு வர்றவங்க எல்லாருமே, நீ நல்லா விளாண்ட, அதுக்கப்புறம் ஏன் அப்படி விட்டுட்டு வந்துட்ட, நீ வந்து டாப் 5ல் வர வேண்டிய ஆள் அப்படின்னு எல்லாருமே சொல்லும்போது, ஐயோ இப்போ தானே நான் கன்சோல் பண்ணி வச்சேன், அதுக்குள்ளே திருப்பி ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படியே நைஸாக எங்கள் அம்மாவை பார்ப்பேன். ஸோ எங்கள் அம்மா இருக்கும்போதே வந்து சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. உடனே பவித்ரா சொல்கிறாங்க, நீ எவிக்ட் ஆகி போகிறதுக்கு முந்தின நாள் வந்து என்கிட்ட சொன்ன, ஐ ஆம் டன் அப்படின்னு சொன்னேன், ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதுக்கு தர்சிகா சொல்கிறாங்க, செமையான இன்ட்யூஷன் இருந்துச்சு எனக்கு, நான் போயிடுவேன் அப்படிங்கிறது எனக்கு பயங்கரமாக தோணிக்கிட்டே இருந்துச்சு. நான் அதுக்கு முன்னாடிலாம் அவ்வளோவா ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வைக்க மாட்டேன். ஆனால் அன்றைக்கி முந்தின நாள் தான் நான் ராணாவுட்ட வந்து சொன்னேன், நான் பேக் பண்ணி வைக்கிறேன், ட்ரெஸ் எல்லாம் அனுப்பிச்சி வச்சிடுறா அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்தளவுக்கு எனக்கு இன்ட்யூஷன் இருந்துச்சு, அதான் அப்படி சொன்னேன் அப்படின்னு தர்சிகா சொல்கிறாங்க திருப்பி. நான் வந்து இந்த டெவில் டாஸ்க்லாம் நல்லா தான் விளாண்டேன், நல்லா தான் தெரிஞ்சிருக்கேன், நான் போய் பார்த்தேன். ஆனால் அதுக்கப்புறம் வந்து நான் சில இதை விட்டுட்டேன் போல இருக்குது. ஆனால் இந்த நேற்று போன வீக் நடந்த அந்த ஆடலும் பாடலும் டான்ஸ் நிகழ்ச்சி, அந்த மாதிரி அந்த லேபர் டாஸ்க்கு, இந்த மாதிரி டாஸ்க்லாம் இருந்துருந்துச்சு, நான் இருந்திருந்தேன்னா இன்னும் நான் நல்லா தெரிஞ்சிருப்பேன். ஏன்னா நிறைய ஆர்கியூமெண்ட் வந்திருக்கும், அப்படியே ப்ரொலாங் ஆகிருக்கும். ஸோ நான் தெரியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடச்சிருக்கும். பட் அதெல்லாம் தெரியாமல் போயிடுச்சு. ஸோ அதெல்லாம் எனக்கு ஒரு ட்ராபேக் மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே பவித்ரா சொல்கிறாங்க, நீ வந்து முதல் 4 வாரத்தில் விளாண்டதை வச்சு தான் நான் 70 நாள் வந்த அப்படிங்கிறது மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா அதுக்கப்புறம் அந்த 4 வாரத்துக்கு அப்புறம் நீ அவ்வளோவா ப்ளே பண்ணவே இல்லை. ஸோ விளாண்டுருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். ஸோ ஓகே விடு, பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த கான்வர்சேஷன் தான் உள்ள போயிட்டுருக்கு. தர்சிகாவோட அம்மா சொல்லியிருக்காங்க, ஏன் அவள் வந்து உனக்கு அவ்வளோ அட்வைஸ் பண்ணால, நீ ஏன் கேட்கவே இல்லை அப்படின்னு வந்து தர்சிகாட்ட வந்து உங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. தர்சிகா சொல்கிறாங்க, நான் வந்து அதை யோசித்துக்கிட்டு தான் இருந்தேன். பட் என்னால் வந்து அதை நான் யோசிக்கிறது எப்படி வந்து உங்களுக்குலாம் தெரியும். பவித்ரா சொன்னதை நான் உள்ளே வாங்கிட்டு நான் என்ன தப்பு பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து நான் யோசித்துக்கிட்டு இருந்தேன். பட் அதுக்குள்ளே எவிக்ட் ஆகி போயிட்டேன், ஒன்றும் பண்ண முடியாது. பட் நான் யோசித்தது யாருக்குமே தெரியல. நான் எல்லோரும் சைட்லேயும் வந்து நான் பவித்ரா சொன்னதை கேட்காமல் இருந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. பட் நான் வந்து அதை உள்ளே வாங்கிட்டு திங்க் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். பட் யாருக்குமே தெரியலை அப்படிங்கிறத வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கலாம் என்னென்ன கான்வர்சேஷன் வருது அப்படின்னு. See you next video. Thank you.